எவ்வளோ ஆர்வமா ஒரு 2 நாளா குவார்டர் ஃபைனல்ஸ் வரப்போகுது, குவார்டர் ஃபைனல்ஸ் வரப்போகுதுன்னு சந்தோஷமா வெயிட் பண்ணியிருந்தோம். இப்படி ஒரு மொக்க மேட்ச விளையாட்டானுங்களே இவனுங்க. ச்சே! நீங்க பார்த்தீங்களா அந்த மேட்ச்சு? அட போடா ஆஃபீஸ் போயிட்டேன்றீங்களா? நான் வந்து ஆஃபீஸ்லாம் வராம சாயங்காலம் தான் வருவேன்லாம் சொல்லி பர்மிஷன்லாம் வாங்கி நானும் பஞ்சு மிட்டாய் வீட்ல உட்காந்து காலங்காத்தால எழுந்து இந்த டாஸ் போட்டதுலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா தான் இந்த 4 மேட்ச்ல ஒரே இன்ட்ரஸ்டிங் மேட்ச் எல்லாம் இருந்தது. அந்த ஆர்வத்தில உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். என்னது இது? யாரு? எதுக்கு இந்த ஸ்ரீலங்காக்கு இப்படி ஆயிடுச்சு? ச்சே! இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அங்கிள். அதுவும் வந்து ஆஸ்திரேலியா 150 அடிச்சு நியூசிலாந்த வந்து பொக்குன்னு வாயிலே குத்துற மாரி 9 விக்கெட்லாம் போக வச்சாங்களே. சரி அப்படியாவது ஆக்குவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஏபி டிவிலியர்ஸ் அடிச்சு ஒரு 7 ஓவர்ல முடிச்சிருந்தா கூட இன்ட்ரெஸ்ட்டா இருந்திருக்கும். 2 பேரும் ஏதோ ஒண்ணு ஆச்சு. என்ன அடி அட போங்கடான்ற மாரி மேட்ச் முடிஞ்சு போச்சே. ச்சே! இதுக்கப்புறம் கதையில பங்களாதேஷ் ஏதாவது ட்விஸ்ட் வச்சா தான் உண்டு. என்னடா இப்படி சொல்லிட்டேன்றீங்களா? எதுவும் வைக்காத அங்கிள். நாளைக்கு மேட்ச் இதே மாரி ஒன் சைடா முடிஞ்சிரும். நம்மலாம் பொக்குன்னு குத்திட்டு அவ்வளதான். செமி ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவா, பாகிஸ்தானா ஒண்டி தான் நம்ம பார்க்கணும். இதே மாரி நம்மள சுத்தி நடக்கிற, நம்ம பார்க்குற நிக்கிற, பக்கற, கிக்கிற, குக்கர்ன்ற மாரி எல்லாம் எடுத்து சிப்போடான்ட்டு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாம செம்ம ஜாலியா நிறைய விஷயங்கள் பேச நீங்க பென்ட்ரா இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி. கிரிக்கெட் ஒண்டி தானா அப்படின்றீங்களா? கிரிக்கெட் மட்டும் கிடையாது. சமுதாய நாட்டு நடப்பு நிகழ்வுகள், வழிப்பறி, ஜேப்படி, கொள்ளை சம்பவங்கள்ன்ற மாரி நம்மள சுத்தி எது நடந்தாலும் அது அப்படியே நம்ம பேசுறோம். ஓகே ஃபார் ஆல் தட் மோர் சுச்சுகு அப்படின்ற மாரி செம்ம ஜாலியா கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. டொரண்டன் டுண்டமண்டன் டண்டமண்டன் டின்டா. நீ மொத்த மேட்ச்ல ஒரே ஒரு நெகிழ்ச்சி சம்பவம் ஒண்டி தான். அது ஒண்டி நல்லா இருந்தது. மத்தபடி எதுவுமே விளங்கல அதுல. என்னது இது மேட்ச்? ஏரியல் நம்ம விளையாடுனால இதோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஆயில் போங்க அச்சாவது நம்ம அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி விட்டுருவோம். சங்கக்காரா, ஜெயவர்தனா இந்த 2 பேரும் வந்து இன்னைக்கு ரிட்டயர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இவங்கள இந்த கலர் ட்ரெஸ்ல பார்க்கவே முடியாது அப்படின்றது தான் வந்து ஐயோ ச்சே என்ன பிளேயர்ஸ்ரா அப்படின்ற மாதிரி கமெண்டேட்டர் சிலுத்து போற மாதிரி இந்த விஷயம். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்ன தெரியுமா ஆச்சுக்கள்? அதான் இந்த மேட்சை பார்த்து வெறுப்பாயி அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம். அது இந்த சங்கக்காரா வந்து ஆரம்பத்துல வந்தபோது யாருக்குமே பெரிய பிளேயரா கண்ணிலே தெரியல. என்ன சங்கக்காரா நயன்தாரா யாரா அது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குலாம் இருந்தது. ஆனா விளையாட எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் கத்துக்கிட்டாருன்னே தெரியல. செம்ம பிளேயர் ஆயிட்டார்ல. ஆனா எனக்கு ஜெயவர்தனி எல்லாம் பெருசா பிடிக்காது. ரொம்ப ஸ்டைலிஷ் பிளேயர், வாட் அ கிளாஸி ஸ்ட்ரோக் இஸ் ஹேவிங் அண்ட் ஆல்னு விவிஎஸ் லட்சுமணிக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் ஜெயவர்தனிக்கும் சொல்லுவாங்கல்ல. ஆனா இருந்தாலும் வந்து ஒன் டேலாம் அவர் பெருசா ஆக்சுவலாக நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் டீம் ரொம்ப இக்கட்டும் போது ஹில் ஸ்கோர் செஞ்சுரி. பட் 2 பிளேயர்ஸ் ரிட்டையரிங். இதுக்கப்புறம் சங்கக்காராவது 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடுவேன்னு. ஆனா வந்து இந்த ஜெயவர்தன் அதுக்கப்புறம் விளையாடவே மாட்டேன். போங்க உங்க பேச்சுக்கா அப்படின்ற மாதிரி இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி வேனிஷ் ஃப்ரம் த கிரிக்கெட் அண்ட் ஆல். ஆனா பரவாயில்ல இவங்க 2 பேரும் நல்லா விளையாடி செம்ம பீக்ல இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் இவங்க ஆட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்போதே ரிட்டையர் ஆகிறாங்க. நம்ம ஊர்ல தான் வந்து தயவு செய்து வெளில போங்களான்ற அளவுக்கு எவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விளையாடுவேன் யார் சொல்றேன்டீங்களா? ஐயோ யாருமே சொல்ல. நீங்க கேட்டுக்கிறது. இதுக்கப்புறம் கிரிக்கெட்டை பத்தி பேசணுமான்னு யோசிச்சுக்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி டொரண்டன் டுண்டமண்டன் டண்டமண்டன் டாக் ஏதாவது ஒரு விஷயம் செம்மையா இருந்தது அப்படின்னா அதோட நிறுத்திடணும். செம்மையா இருக்குது அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஆகும்போது எதுக்கு அது பண்ணணும்? வாழ்ந்து கேட்ட ஜமீன்தார் மாதிரி ஆயிடும். இப்போ இந்தியா 6 மேட்ச் தொடர்ந்து வேர்ல்டு கப்ல ஜெயிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை தவிர இந்த 6 மேட்ச்ல வேற ஏதாவது சந்தோஷம் நம்மளுக்கு இருந்தா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மேட்ச் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம ஞாபகம் இருக்குமா? எந்த மேட்சுமே ஞாபகம் இருக்காத மாதிரி தான் இருக்குது அங்கிள். எந்த மேட்ச் சுவாரஸ்யமா கடைசி ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தான் இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் பெங்களூர்ல நடந்தது. வெங்கடேஷ் பிரசாத் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார் அந்த பிளேயரை. அந்த இது அதுக்கப்புறம் வந்து டெண்டுல்கர் அவங்க அப்பா இருந்தது விளையாடின மேட்ச். கங்குலியும் ராகுல் டிராவிட் பார்ட்னர்ஷிப் போட்டு செம்மடி வச்சாங்களே ஸ்ரீலங்கா கூட 380 ரன் ஏதோ நம்ம வச்சோம். அந்த மேட்ச் பாகிஸ்தானோட ஷோயிப் அக்தர் பொலேர்னு வச்சு 80 ரன் 90 ரன் வச்சு டெண்டுல்கர் வின் பண்ணி கொடுத்தா. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 4 மேட்ச் ஞாபகம் இருக்கும்ல. இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 3 மாசம் இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நம்மளுக்கு எந்த மேட்ச் இது வரைக்கும் நடந்தது ஞாபகம் இருக்கும்? எல்லாமே மொக்க மேட்ச் தான் இல்ல. அப்படி பார்த்தா இந்தியா மேட்ச்னு இல்ல. ஜென்ரலா இந்த மொத்த வேர்ல்டு கப்லயுமே குறிப்பா ஒரு 3-4 மேட்சை தவிர மீதி எல்லா மேட்சும் வந்து பெருசா சுவாரஸ்யமாலாம் இல்ல. எல்லாமே ஒன் சைடு. ஒன்னு 120க்கு ஆல் அவுட் ஆறானுங்க. இல்லனா 740 ரன் வச்சு எதிர்த்த டீம் இப்ப ஆடுங்கடா அப்படின்னா என்னத்த ஆடுவானுங்க அவனுங்க. அந்த மாதிரி தான் இருந்தது அங்கிள். அப்படி எந்த மேட்ச்ல ஆர்வமா இருந்ததுன்றீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச் இந்த வேர்ல்டு கப்ல எது அப்படின்னு பார்த்தாக்க செம்மையா சேர் பண்ணி கமான்ட்ரா அப்படின்னா இந்தியா மேட்ச் கிடையாது. பங்களாதேஷுக்கு இங்கிலாந்துக்கு ஒரு மேட்ச் நடந்தது. அதுல பங்களாதேஷ் எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுல செம்ம ஆர்வமா இருந்தேன். என்ன மேட்ச் இல்ல அது செம்மையா இருந்தது. கடைசியில் இட்ஸ் நெயில் பைட்டிங் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து அதுல தான் பொக்குடு வாயிலே வாங்கி சரட்டெல்லாம் போச்சு இப்போ ஊருக்கே போயிட்டு இருப்பாங்கன்றீங்களா? ஆமா அங்கிள் செம்ம மேட்ச் அது. அந்த மேட்ச் இந்த வேர்ல்டு கப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் இதுக்கப்புறம் எப்போ கடைசியா அதுக்கப்புறம் அவன் ஜெயிக்குதோ அது வரைக்கும் இதை பத்தி தான் பேசினிருப்பாங்க. இன் தட் வேர்ல்டு கப் பங்களாதேஷ் அண்ட் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நார்மலா பங்களாதேஷ்க்கு 4 வருஷத்துக்கு ஒரு மேட்சை பெரிய டீமோட ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக இவங்களுக்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற பேச்சு மறுபடியும் வர வரைக்கும் வேற எதுவும் ஜெயிக்க மாட்டாங்க. திருப்பி ஏதாவது ஒரு பெரிய டீம் மாட்டும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு 4 வருஷம் அதை வச்சு நாங்கள் யார் தெரியும்ல அப்படின்னு நாளைக்கு தெரியும் யாருன்னு. நாளைக்கு காலைல மேட்ச் இருக்கா நாளைக்கு காலைல ஆரம்பிச்சது முடி வைக்கலாம் பிக் எஃப்எம்ல எல்லா ஸ்கோரையும் நீங்கள் கேட்கலாம். கடையை சாத்தி கல்லா கட்ட வைக்கலாம். ஏன்னா 100 வாட்டி நாங்கள் டெய்லி சொல்கிற மாதிரி நாங்கள் தான் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஆஃப் த ஐசிசி வேர்ல்டு கப் அண்ட் ஆல். இதே வேர்ல்டு கப்பில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்த மேட்ச்லாம் ஏதோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். இது டிடிசி இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மெக்கலும் அப்படின்னாலே எனக்கு செம்ம காடா பிளேயராக தான் தெரியும். இன்னும் அடிக்கிறான் பா ஐயோ இன்னும் ஃபீல்டரா உடம்புல எப்படி பச்சை குத்தி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நானும் பஞ்சு மிட்டையெல்லாம் பேசியிருக்கோம். ஆனா வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாட் அ மேன் இஸ் வாட் அ கேப்டன் அண்ட் ஆல் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர மரியாதை வந்துச்சுல்ல.
92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சுன்னா வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனல்ஸ் 2 நாளாக வருதுன்னு எதிர்பார்த்து மொக்கையா ஒரு மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோட போடங்கடா அப்படின்ற மாதிரி பேசுறது எதுவுமே இல்லை. ஆனால் அது தாண்டி இந்த குரூப் ஸ்டேஜ்லாம் வேர்ல்டு கப்ல நிறைய நடந்ததில்ல, அதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிறோம். அந்த வகையில் தான் ஒரு மனிதர் மேலே மிக பெரும் மரியாதை வந்தது என்றால் அது யார் என்றால் மெக்கலும் தான். என்னமா கேப்டன் எவ்வளோ அக்ரெசிவ் கேப்டன் அங்கிள். எப்போது நம்ம ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து அவங்க விளையாடுற அந்த மேட்ச்ல வந்து போலர் ஆஸ்திரேலியா கூட எந்த டீம் கூட மறந்து போயிட்டேன். அந்த பால் வந்து அப்படின்ற மாதிரி கையிலேயே வந்து செம்மடி அந்த இடத்துல பேட் எதுவும் கூட போடல. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கை வந்து இந்த ஐ படத்தில் வர வில்லனுக்கு வீங்கும்ல அந்த மாதிரி வீங்கி கை அப்படி புஸ்கு அப்படின்னு ஆயிடுச்சு. பார்க்குற நம்மளுக்கே ஐயோ அப்படின்ற மாதிரி தானே என்னது இது இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாலே வந்து வேலை ஏதாவது பேண்டேஜ் கட்டி செம்மடி 6-4 24 பால்ல 50 ரன். அதுவும் கேப்டன் ஃபீல்டிங் பண்றதுல நம்ம காலகாலமாக பார்த்துன்னு இருக்கிறோம்ல. கங்குலில எப்படி பண்ணுவார், பால் எங்கேயா போச்சுன்னா அப்படியே எங்க பாரு ஏட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாராட்டோ பிடிக்கிற மாதிரி கையை நீட்டி விட்டா அவள் தான் முடிஞ்சு போச்சு. கேப்டன் ஃபீல்டிங் மேக்ஸிமம் அவ்வளோ தான் இருக்கும். ஆனால் மெக்குலம் கிரவுண்டு ஃபுல்லாக சொயிட்டி பிடிக்கிறான். எங்கே போனாலும் டைவ் பவுண்டரியில் போயிட்டு அப்படியே டேஷ் போர்டு அடிச்சு அந்த போர்டுக்காரங்களாம் சொல்கிறாங்களா சார் எங்கள் கம்பெனி போர்டு ஓடி அடிக்காதீங்க சார், நீங்கள் 4 போர்டு ஆல்ரெடி இச்சிட்டிங்கன்ற மாதிரி. சம பிளேயரில் எதுக்காக சொன்னேன்னா வந்து இந்த வேர்ல்டு கப்பில் ஞாபகம் இருக்கிற மாதிரி பயங்கரமான மேட்ச்சில் ஒரு முக்கியமான மேட்ச் வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா. இட்ஸ் a twisting and turning match yesterday also in highlight star sports they are putting. வேர்ல்டு கப்பில் நிஜமாலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஐபிஎல் குவாலிட்டியில் ஒரு மேட்ச் இருந்தது அப்படின்னா இதுதான். ஏன்டா ஐபிஎல் குவாலிட்டின்றீங்களா? ஐபிஎல் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கும். வேர்ல்டு கப்பில் எங்கே இருக்குது, யார் அடிக்கிறா, எங்கே சண்டை நடக்குது, எங்கே ஊழல் புகார் வருது, எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்ல இந்த வேர்ல்டு கப்பில் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. இந்த வேர்ல்டு கப்பில் இந்த அயர்லாந்து ஜிம்பாப்வே மேட்சும் செம்மையாக இருந்ததாமே. நான் பார்க்கல, இப்போ தான் பஞ்சு மிட்டாய். ஏன்னா அதை சொல்லுங்க, நான் செம்மையாக இருந்தது. 6 பிடிச்சி அவுட் ஆகி அம்பையர் கொடுக்காமன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதையை சொன்னால் ஹைலைட்டில் கூட பார்க்கலன்றதுனால எனக்கு எதுவும் புரியல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது இவ்வளோ மேட்ச் இந்தியா ஜெயிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வேர்ல்டு கப் வந்தாலும் மொத்தமாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் இருக்கிற மேட்ச் அப்படின்னு பார்த்தாலே ஒரு 4-5 மேட்ச் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல தான் இனி பேசணும். அந்த வகையில் இந்த அயர்லாந்து ஜிம்பாப்வே மேட்ச் நான் பார்க்கலன்றதுனால அது தெரியல. ஆனால் செம்மையாக தான் இருந்ததுன்னு சொல்கிறேன். பஞ்சு மிட்டாய் நான் எப்பவுமே நம்புவேன். ஆனால் அந்த மேட்ச் நல்லா இருந்தோ இல்லையோ தெரியல. ஆனால் அந்த சின்ன டீம்லாம் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் செம்மையாக விளையாட்டாங்கல்ல. கிட்டத்தட்ட இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ஒரு 5வது வாட்டி போல ஆங்கிதம் அணிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே டேவ் ரிச்சர்ட்சன் சொல்லிட்டு ஐசிசியில் பெரும் பதவியில் இருந்த சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் ஒரு ஆணவ பேட்டி குத்தார். என்னன்னா இந்த சின்ன டீம்லாம் எதுக்கு, யார் இவனுங்களாம் என்ன சேர்த்து அடைச்சிப்போங்க அப்படின்ற மாதிரி அடுத்த வேர்ல்டு கப் அனுப்பிச்சிருவான். மொத்தமே 10 டீம் வச்சு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஊர் உலகமே கொதித்து எழுந்தது. ஆனால் சில பேர்லாம் சொன்னாங்க ஆமாம் அந்த ஆள் சொல்கிறது கரெக்ட் தானே, எப்படி இந்த மாதிரி மொக்க மேட்ச்லாம் எத்தனை பேர் தான் பார்க்குறது, இந்த பெரிய டீமாக இருந்தால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரையும் மூக்க உடைக்கிற மாதிரி அயர்லாந்து ஆரம்பத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் தோக்கடிச்சு, பங்களாதேஷ் இங்கிலாண்டை தோக்கடிச்சு, ஆப்கானிஸ்தானில் அவ்வளோ போராட்டம், அந்த நாட்டில் அவ்வளோ வார், அவ்வளோ பேர் இறக்குறாங்க. அந்த நாடு வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பில் யூஏஇ தோக்கடிச்சு ஜெயிச்ச அன்னைக்கு கிட்டத்தட்ட 40 பேர் பாம் பிளாஸ்ட்ல இறந்து அந்த கேப்டன் வந்து இந்த 40 பேருக்கு நான் இந்த வெற்றியை டெடிகேட் பண்றேன் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த நாட்டுக்கு. அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஏ அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கடைசியாக எப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு மேட்ச் தானே. அதே மாதிரி இந்த யூஏஇயில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் பற்றி போட்டுருந்தாங்க. என்ன தெரியுமா, அதில் இருக்கிற இந்த 15 பேர் ஸ்குவாடில் 7-8 பேருக்கு மேலே வந்து கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா வேறு நாட்டிலேருந்து வந்து. அவங்களுக்குலாம் வந்து சார் நான் வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆயிருக்கேன் விளையாட போகிறேன் அப்படின்னா அப்படியா லீவு கிடையாது வேலையை உணவு விட்டு போன்ற மாதிரி அவ்வளோ கிடுக்குப்பிடி, அவ்வளோ பிரச்சனை. அதுக்கப்புறம் நாட்டோட பெருந்தலைவர்கள்லாம் இன்வால்வ் ஆகி சரி விட்டு தொலைங்க ஒரு வாரம் போய் விளையாட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் போனால் போகுதேன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சு விளையாடின பிளேயர்ஸ்லாம் வந்து யூஏஇ டீமுக்காக விளையாடுறாங்க. நம்மள மாதிரிலாம் கிடையாது, எக்கச்சக்க வசதிகள் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இன்னும் அவங்க இல்லை. ஆனால் இந்த மாதிரிலாம் புதுசாக வரும்போது தானே உலகத்தில் நிறைய நாட்டில் கிரிக்கெட் விளையாடுவாங்க. இப்போவே ஜப்பானில் இருக்கிறவங்க இந்த சைனாவில் இருக்கிறவங்களுக்குலாம் கிரிக்கெட் என்னது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 25-30 நாடு வச்சு ஒரு வேர்ல்டு கப் விளையாடினா அப்போ அது குளோபல் ஸ்போர்ட் ஆகும். அண்ட் இந்த ஆப்கானிஸ்தான் யூஏலாம் விளையாடுறது எனக்கு பர்சனலாகவே செம்ம சந்தோஷம். சூப்பராக இருந்ததில்ல. ஆப்கானிஸ்தானில் அந்த பிளேயர் செஞ்சுரி அடிச்சணும். அப்படியே அந்த செஞ்சுரி அடிச்ச பிளேயர் யார் தெரியுமா, செஞ்சுரியில் 96 நினைக்கிறேன். அவர் வந்து பாகிஸ்தானில் அகதிகள் முகாமில் வளர்ந்த ஒரு சின்ன குழந்தை. அங்கே வளர்ந்து அங்கே இருக்கிற பால்லாம் எடுத்து விளையாடி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வேர்ல்டு கப்பில் இவ்வளோ நாட்டுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடுறது எவ்வளோ பெரிய விஷயம். செம்ம இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அது. கேட்டு சிலுத்துட்டேன் நான். அப்படியே நீங்கள் கேட்டுங்கிறது சிலுத்து போன பாலாஜியோட டேக் இட் ஈஸி. ஐபிஎல் அளவுக்கு வேர்ல்டு கப் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு யார் சொன்னா? நீ ஏன் இங்கிலீஷில் பார்க்குற, ஏன் தமிழில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒருத்தர் கேள்வி கேட்டார். செம்மையாக இருந்தால் அவர் கேட்ட கேள்வி பாலுங்கிறது உங்கள் பேர் பலர்ன்ற மாதிரி எனக்கு அப்படியே சுருக்கென்று குத்தியது. ஆமாம் அங்கிள், வேர்ல்டு கப் ஒண்டி நம்ம தமிழில் பார்த்துருந்தோம் எல்லா மேட்சையும். அதாவது சேனல் மாற்றும் போது வரும்ல, அப்படி இல்லை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துருந்தோன்னா இத்தனை நேரம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். எப்படி மாநாடு மயிலாடெல்லாம் வாழ்க்கையில் என்னடா இவ்வளோ சோகம் நம்மளுக்கு என்னடா பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் இருக்கும்போது உட்காந்து பார்த்தா கை தட்டி சிரிச்சுனே இருப்போமோ. அந்த மாதிரி இந்த வேர்ல்டு கப்பை தமிழில் பார்த்துருந்தா மியூட்டில் வச்சு பார்த்துருந்தா கூட நம்மளுக்கு அவ்வளோ சிரிப்பு வர அளவுக்கு இருந்தது இல்லை. அது எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்? என்ன ஒரு கமெண்டேட்டிங் ஸ்கில் செட்ஸ். அண்ட் ஹர்ஷா போகலாம் இப்போ ட்ரைனிங் வரான். வேர்ல்டு கப் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து மெட்ராஸ் தான் வராரு. வந்து 3 மாதம் வந்து பட்டாபி கூட உட்காந்து தங்கி எப்படி பேசணுன்றது கற்றுக்க போகிறாராம். எனக்கு எப்போ இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா 2வது மேட்சோ 3வது மேட்சோ லைட்டாக சேனல் மாற்றும் போது தான் வந்துதான். அப்போ பார்த்தா இவங்க 2 ஓவர் பேசினுக்கிறாங்க.
அந்த இவர் சொல்கிறார் பட்டாபியா, அவர் சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கோம் ஆஃப் சைடில் போடுங்கன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா அதே மாதிரி பாலை போடுறான், இவன் நம்ம சொல்கிறதே கேட்கலையே அப்படின்னும் போது அப்படியே குபீர் சிரிப்பு வெளிப்பட்டு ஐயோ செம்ம ஜெனரல் நாலேஜ் ஸ்கில் செட் அந்த லாங்குவேஜ் ஆஃப் த ஓரியன்டேஷன் டால் சூப்பர்ப்ஸ். நம்ம எதை பார்க்குறோமோ அதை அப்படியே சொல்லுவாங்க. விராட் கோலி தண்ணி குடிக்கிறாரு, அவருக்கு தாகம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன், தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கிறது ரஹானே, அவரோட டிஷர்ட்டில் 17ன்னு நினைக்கிறேன். நம்ம டிவியில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதையே அவங்களும் பார்த்து அதை நம்மளுக்கு சொல்லும்போது கேட்கறதுக்கே செம்மையாக இருந்தது. திஸ் வேர்ல்டு கப் இஸ் என்டர்டைன் கம்ப்ளீட்லி என்த்ரால்டு பிகாஸ் ஆஃப் த தமிழ் கமெண்ட்ரி ஒன்லி. இதை தாண்டி டிவியில் ஏதாவது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது அப்படின்னா வந்து இந்த மோக்கா ஸ்டார்டிங்கில் ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மோக்கா நல்லா தான் இருந்தது. அது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், எல்லாரும் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல போல இருக்குது. அதுக்கப்புறம் போக போக லைட்டாக மொக்கையாக தான் ஆயிடுச்சு. ஆனால் முதல் 3 அட்வர்டைஸ்மெண்ட் அது நல்லா தான் இருந்தது. இல்லை மோக்கா அதான் இது அங்கிள் பட்டாசு பாகிஸ்தானில் வெடிப்பாங்களே, அதை வெடிக்கிறது வச்சுருப்பாங்களே, அதுதான் அவ்வளோதான். இந்த வேர்ல்டு கப் பற்றி இதுக்கப்புறம் பேசினா 7 வீக்ஸாக அதை பற்றியே பேசின ஒரு ஃபீலிங் வந்துடும்னால இதோட கிரிட்டு போதும். வேறு சமுதாய நாட்டு நடப்பு விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடும். ஓகே, இது டிகிடிசி வித் மீ பாலாஜி and special regards to Sadagopan Ramesh. I'm your fan sir. Can you give us an autograph for the complete university? Okay. அநேகன் படத்தில் கார்த்திக் வருவார்ல, அவரை பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஸ்டைலிஷ் ஓ ஏ அப்படின்ற மாதிரி இருந்தது, இல்லை பயங்கர வில்லன் ஓ என்ன இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்ததா, இல்லை செம்மையாக சிரிப்பு வந்ததா அப்படின்ற மாதிரி? எது அங்கிள் சொல்லுங்க, நீங்கள் தான் மாட்டிக்க மாட்டீங்க, நான் தான் மாட்டிப்பேன். 92.7 பிஎஃப்எம்ல பாலாஜி டிகிடிசி கேட்டுருக்கும் போது ஏன் பேசினது சம்மந்தம் இல்லாமல் இது சொன்னீங்களா, இல்லை திடீர்னு டிவியில் ஏதோ சிறப்பு காட்சி அதெல்லாம் போட்டு காமிச்சாங்களா, அதில் அவர் வந்தார், எனக்கு டப்புன்னு அப்படி ஆயிடுச்சு. ஏதோ சொல்லி நினச்சேன் டிகிடிசி சொல்லிட்டேன். அப்போ என்ன தெரியுமா, சாயங்காலத்துலேருந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட் பார்த்து பழைய கிரிக்கெட் ஞாபகத்தில் மூழ்கி எக்கச்சக்க கிரிக்கெட் விஷயம்லாம் பேசினு வரும். அந்த வகையில் நம்ம கிரவுண்டில் விளையாடும் போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 6 ஓவரில் நம்ம டீம் பிளேயர்ஸே வந்து நல்லா ஆடி செம்மையாக ஆச்சுருந்தாலும் நம்மளுக்கு மனசு ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்கோம், என்ன 12 ஓவர் மேட்ச் இவனுங்களே 6 ஓவர் ஆடுறானுங்களேன்னு சொல்லிட்டு நம்மளோட அட்வைஸ் எல்லாம் நம்ம இங்கேயே கத்துவோம். டே லெஃப்ட்டில் போய் அடி, லெக்கில் அடி பாருங்க, ஆலையில் பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் அச்சாடுறா அப்படின்னு, கையில் விக்கெட் இருக்கிறா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் ஆளடா காஜி கிடைக்கலடான்னு அர்த்தம் இல்லை, செம்மையாக இருக்கும். அவனுக்கு ஆடுறவனுங்களுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆகிடும். இப்படி நம்ம கத்த ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக ஒரு 1.3 ஓவர்ஸில் அவுட் ஆகி கரெக்டாக வெளில வந்துடுவானுங்க. ஆனால் நம்ம இது அவ்வளோ கத்தினதுக்கு பலனே இருக்காது, நம்மள இறக்கி விட மாட்டானுங்க, கேப்டன் பேட் இருந்து போயிடுவான். நம்ம தான் நம்மளுக்கு டீம் பேட்ரியாட்டிசம்லாம் பயங்கரமாக இருந்து ஒரே டீமுக்காக விளையாடுன்னு இருப்போம். ஆனால் நம்ம போய் விளையாடுற கிரவுண்டில் எல்லா கிரவுண்ட்லேயும் வந்து யாராவது ஒரு 4-5 பசங்க இருப்பானுங்க. யார் இவனுங்க அப்படின்னா வந்து ஒரே டைமில் அன்றைக்கி கிரவுண்டில் ஒரு 50 மேட்ச் நடந்ததுன்னா இவனுக்கு ஒரு 3-4 மேட்ச்சில் அட் அ டைம் விளையாடுன்னு இருப்பானுங்க. ஒரு இடத்துல பேட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போலிங் போட்டு திருப்பி இன்னொரு இடத்துல வந்து பேட்டிங் விளையாடுற மாதிரி செம்ம ஆல்ரவுண்டர். எப்படி இவனுக்கு இப்படி கிரிக்கெட் விளையாடுறானுங்க, எப்படி இவனுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் எப்படி இவனுக்கு மேட்ச் வாங்க போகிறாங்க, எனக்கு பயங்கர ஹீரோ அவனுக்கு தான். சரி இவனுக்கு நம்மளாம் ஒரே டீமில் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க, இவனுக்கு 3 டீமில் கூப்பிட்டு விளையாடுறானுங்களேன்னு சொல்லிட்டு வேறு யார் இருப்பானுங்கன்னா இந்த மாதிரி 1000-2000 பேர் ஒரு கிரவுண்டில் விளையாடும் போது ஏதாவது ஒரு மிடில் பிச்சு சென்ட்ரு பிச்சில் வந்து ரொம்ப நேரம் நம்மளும் காலைல ஒரு 7 மணிக்கு போயிருப்போம், 9 மணிக்கு பார்த்தாலும் அந்த ஸ்டெம்பில் அந்த பிச்சில் வந்து ஸ்டெம்ப் அடிச்சு வச்சிருக்கோம். ஆனால் யாருமே விளையாட மாட்டானுங்க, யாருமே இல்லையே அது ரொம்ப நேரமாக அப்படி தானே இருக்குது, வாடா அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம போகும்போது கரெக்டாக அந்த எங்கேருந்தோ 2 பேர் ஹலோ எங்கள் டீம் வருது, நாங்கள் தான் பிடிச்சி வச்சிருக்கோம்னு 7 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ள அந்த டீம் வரவே வராது. யாரோ ஒரு 2 பேர் ஒண்டி அந்த கிரவுண்டு அந்த பிச்சுக்கு நடுவில் உட்காந்துருப்பானுங்க, பார்த்தாலே செம்ம கடுப்போம். ஆனால் இவங்க கிட்ட எதுக்கு சண்டை வலிச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீசன்ட் கைஸில் நம்ம கிரவுண்டுக்கு என்ன சண்டையை போட போகிறோம், யாராவது சண்டை போட்டிருந்தாலும் நம்ம அப்படியே பயங்கரமாக எட்டி பார்த்துட்டு ஏதோ நம்ம போட்ட சண்டை மாதிரி வெறுமையாக சொல்லுவோம், இந்த கிரவுண்டில் செம்ம சண்டை அச்சம் வாய வச்சு அப்படின்ற மாதிரிலாம் கதை விட்டுப்போம். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக சண்டைனா பயம். அதுவும் குறிப்பாக என்ன பயம்னா எவனா ஸ்டெம்பு கும்பிட்டு எடுத்து மண்ணில் அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டில் அந்த கிரவுண்டில் வர சண்டை ஒண்டி எல்லா டைம்லையும் நம்ம ஸ்பெக்டேட்டராக இருக்கிறதா நம்மளுக்கு சேஃப் இல்லை அங்கிள். இதே மாதிரி இன்னும் நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போயே சொன்னோன்னா என்னடா இவன் ஃபுல்லாக கிரிக்கெட்டே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி பக்கத்தில் இருக்கிற எஃப்எம்க்கு போயிட்டு ஏதாவது அங்கே நேர்களே எஸ்எம்எஸ் அனுப்புங்கன்னு வாங்க, அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனால் கிரிக்கெட் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வேர்ல்டு கப் இன்னும் 1.5 மாதம் நடக்க போதே, அப்போ பேசிக்கலாம் ஓகேவா. நீங்கள் கேட்டுக்கிறது டிகிடிசி வித் மீ பாலாஜி. நீங்கள் லைட்டாக அசத்த போகுது யார் மாதிரி ஆயிடுச்சு இல்லை, இந்த கிரிக்கெட் கிரவுண்டுகள் நடக்கிற நகைச்சுவை அப்படின்ற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். முன்னெல்லாம் தர்பீஸ் சாப்பிட்றதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கும், அப்படி சாப்பிடுவோம்ல, ஏன்னா வருஷத்துலேயே அது 3-4 மாதம் தான் கிடைக்கும். இப்போ தான் மார்ச் அந்த ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிக்கும், அது நல்லாவே இருக்காது, ஸ்வீட்டாகவே இருக்காது, இப்போ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிற தர்பீஸ்லாம் செம்மையாக இருக்கும்ல, அதோட காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 year ஃபுல்லாக we have to wait and all. ஆனுவல் எக்ஸாம் லீவில் தான் தர்பீஸ் வரும் அப்படின்றது வந்து சின்ன வயசில் நான் நினச்சிருந்தது. ஆனால் இப்போலாம் தர்பீஸ் வருஷம் ஃபுல்லாக கிடைக்குது இல்லை, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அண்ட் ஆல். 92.7 பிக் எஃப்எம் பாலாஜி டிகிடிசி கேட்டுருக்கும்போது ஏந்திரமாச்சு. இப்போலாம் வந்து அந்த இந்த தர்பீஸ் வந்து முன்னாலாம் தர்பீஸ்னால் நம்மளுக்கு கோடு கூட வரி குதிரை மாதிரி இருக்கும்ல, இப்போலாம் வந்து ஃபுல் க்ரீன் தர்பீஸ். அது நம்ம ஊர் தான் தெரியவே தெரியல, ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக முளைக்க ஆரம்பிச்சிச்சுல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு திடீர்னு வந்து நல்ல சோறு நல்ல கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. யார் இவங்க அப்படின்னா ஆர்கானிக் உணவை வந்து தயார் பண்ணி அதை சாப்பிட்றத வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற இளைஞர்கள். இப்போலாம் சொன்னோன்னா அவர் வந்து நம்மாழ்வார், வயசு 77 அப்படிலாம் கிடையாது, MBA படித்த ஒரு பையன் தான் ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணிடுறாரு. அவர் ஒரு வாட்டி என் ஷோக்கு வரும்போது சொல்லியிருந்தாருங்கள், என்ன தெரியுமா, இப்போ நீங்களாம் சாப்பிட்றீங்களே பழம், அதெல்லாம் பழம் இல்லை அப்படின்னாரு. என்ன அப்படின்னா அப்படின்னு வந்து நக்கலாக அவர்கிட்ட கேட்டால் விஷம், அதுதான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டார். ஏன்னா அவ்வளோ பூச்சி மருந்து இருக்காங்க, நம்ம
நம்ம எப்படி ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆப்பிள் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் எஸ்எம்எஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆப்பிள் நம்ம கையில் வரத்துக்கும் அதை பறிச்சதுக்கும் எவ்வளோ டைம் தெரியுமா? 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம கையிலே வருதான். சும்மா சொல்லாத, நிஜமாலே தான் அங்கிள். அவ்வளோ நாள் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாமே அதில் இருக்குதான். அதே மாதிரி ஒரு சீட்லெஸ் திராட்சைன்னு சொல்லிட்டு சாப்பிட்றமே, ஒரு திராட்சையால் அதோட சீடே உருவாக்க முடியல அப்படின்னா அந்த திராட்சையை தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நல்ல திடுக்கிடும் கேள்விலாம் கேட்டு போயிட்டார் அங்கிள். அந்த ஒரு ஷோ கேட்டதுலேருந்து எனக்கு ஒவ்வொரு வாட்டி இந்த நீல்கிரிஸ், பழமுதிர் நிலையம், அதுக்கப்புறம் வேறு என்னங்களாம் நம்ம போய் வாங்குறோம், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பாஷாக கிடச்சி பேக்கெட்டில் பண்ணி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் பயமாக இருக்குது. கூறு கட்டி ஏதாவது ஒரு ஆயா விற்றுதுன்னா அது நல்லதான். ஏன்னா அதில் 4 பூச்சி கடிச்சதெல்லாம் இருக்கும், கழிஞ்சு போயிருக்கும், சிலதெல்லாம் வந்து வெம்பி போயிருக்கும். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அது சாதாரணமாக விளையப்பட்ட முன்னாடி நம்ம எதை வாங்கி சத்துன்னு சாப்பிட்டோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அதில் இருக்குதான். ஆனால் நம்ம கடையில் பாஷா வாங்குறோமே அதெல்லாம் இல்லவே இல்லையா. அதே மாதிரி தானே இந்த தர்பீஸ்னால் நம்ம ஊர் நிலைமைக்கு 4 மாதம் தான் வளருமா, அது எப்படி வருஷம் ஃபுல்லாக வளருது? எங்கடா அந்த பட்டனு? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எப்போ கச்சாலும் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை குடிக்கிறோமே, ஜூஸே இல்லையா அங்கிள்? அதான் பயமாக இருக்குது. திடீர்னு இந்த தர்பீஸை பஞ்சு மிட்டாய் இப்படி காமிச்சானா கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துச்சு. பார்த்தீங்களா ஆண்டி அண்ட் அங்கிள், வாட் இஸ் திஸ் அண்ட் ஆல் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஒன்லி வி ஆர் ஈட்டிங். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இதில் வேறு இந்த ஆர்கானிக்னு சொல்லி விற்கிற பொருள்லாம் டெய்லி வாங்கிற மாதிரி பொருள் இல்லை, செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லடா, உடம்புக்கு நல்லதுன்னா வாங்கிக்கலாம்ன்றீங்களா? அதை நானும் இப்போ லைட்டாக பண்ணிக்கிறேன். இதுக்காக கொஞ்சம் ஆர்கானிக் லோன் யாராவது பேங்க்கில் HDFCயில் கொடுப்பாங்களா, ஆக்சிஸ் பேங்க்கில் கொடுப்பாங்களா விசாரிச்சுலாம் இருக்கேன். நீ கேட்டுக்கிறது ஐயோ இந்த படத்தை பார்த்து பயந்த பாலாஜியோட டேக் டிசி நல்ல வேலை. நாளைக்கு நியூசிலாண்டில் மேட்ச் இருந்ததுன்னா என்ன ஆயிட்டு நம்ம தூக்கலாம். 3:30 ஆடுவானுங்க அங்கிள் காலையில். எதுக்கு அவங்க அவ்வளோ சீக்கிரம் எதுக்குறாங்க? பைத்தியம். அவங்க டைமில் அது வந்து 9 மணிடான்றீங்களா? கரெக்ட் தான். நாளைக்கு நம்ம டைமில் 9 மணி தான் மேட்சே ஆரம்பிக்குது. ஆஃபீஸ் லீவ் சொல்லிட்டீங்களா? இல்லை நான் போட பங்களாதேஷ் மேட்ச் தானே, சும்மா அப்பப்போ ஸ்கோர் பார்த்தா போதுன்றீங்களா? நானும் வந்து லீவ் சொல்லலாம் தான் நினச்சேன். ஆனால் எனக்கு சாயங்காலம் வந்தால் போருமே ஜாலி ஏ அப்படின்ற மாதிரி வீட்டிலே உட்காந்து நானும் பஞ்சு மிட்டாயெல்லாம் நாளைக்கு மேட்ச் பார்ப்போம். இப்போ சிப்ஸ் பாக்கெட்டு, தட்டை முறுக்கு, அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாத்தையும் வாங்கி அப்படி சாப்பிட்டு அந்த மேட்ச் பார்த்து சந்தோஷமாக மதியானம் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு சாயங்காலம் செம்மையாக பேச போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மேட்ச் எல்லாம் வந்து இப்போ இன்டர்நெட்லேயே செம்மையாக பார்த்துக்கலாம் அங்கிள். அதுவும் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் வைஃபை இருக்கும்ல, எப்படியாவது அந்த டெக்னிக்கல் ஆள் யாரையா பேசி நல்லா உசார் பண்ணி அவர்கிட்ட பாஸ்வேர்டு வாங்கிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன், அதாவது ஆப்பெல்லாம் இருக்கே, அந்த ஆப்பில் வச்சு நான் ஃபுல் மேட்ச் பார்த்துக்கிறேன். அசால்ட்டாக வந்து குவாலிட்டி ஆஃப் த HD குவாலிட்டிலலாம் வருது. உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் போயே தொலைக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆப்லாம் லைஸாக இது பண்ணி மியூட்டில் வச்சு பாருங்கள், மாட்டிக்க மாட்டீங்க. நான் ஒரு 3 வாட்டி பார்த்தேன், ஆனால் மாட்டிக்கினேன், கையும் களவாக பிடிச்சிட்டாங்க. நான் இப்போ அப்படியே வந்து போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இவங்களை முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் லைக் யூ நெக்ஸ்ட் டைம். திஸ் பாலாஜி சிங் டாடா பாபாய், குட் நைட், ஹேவ் அ கிரேட் நைட். அடுத்ததா உங்களை மகிழ்விக்க அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு உங்களை அப்படியே இங்கேருந்து இந்திரலோகத்துக்கே கொண்டு போகிறதுக்கு நம்ம அபிமான பின்னணி பாடகி மனசை தொட்ட மெலடி ரஹ்மான் உங்களுடனுக்காக அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அந்த பரவச அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தயாராகிடுங்க. ஷீ இஸ் கமிங் அண்ட் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஈவினிங் ஆஃப் த நைட் ஆஃப் த கோயிங் அண்ட் ஆல். ஓகே, I'll see you tomorrow. Good night.